ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நடக்கிறது நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. தமிழக சட்டசபையில் இயற்கை வளங்கள், தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகள் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக எம்எல்ஏ ஆஸ்டின், 6 தொகுதிகள் காலியாக உள்ளதால் அங்குள்ள மக்களின் குரல் சட்டமன்றத்தில் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கி வேறு கட்சிக்கு தாவுவது என்பது சாதாரணமாக நடந்துவிட முடியாது. எம்எல்ஏ பதவியை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் மட்டுமே செய்ய முடியும் என விவாதத்தை காரசாரமாக முன்வைத்தார். இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ள ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரை தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளபோது சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என சபாநாயகர் கண்டித்தார். ஒரு காட்டை கொளுத்த ஒற்றை தீக்குச்சி போதும் என்பது போல ஆஸ்டின் ஆரம்பித்த ஒரு கருத்தால் அவையில் அடுத்தடுத்து விவாத அனல் பற்றி எரிந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள்ள. 6 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாவிட்டாலும் பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பதாகவும் மக்கள் பணிகளில் எந்த தொய்வும் இல்லை என கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஆஸ்டின் விவாதம் பக்கம் வராமல் அரசியல் பக்கமே செல்வதாக குற்றம் சாட்டினார். 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை எல்லா என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்க பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாதம் பக்கம் வரமாட்டேங்கிறாரு. அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, 6 உறுப்பினர்கள் ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்றுதான் தங்களது உறுப்பினர் பேசினாரே தவிர யாரையும் அவர் குற்றம் சாட்டவில்லை என்றார். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் செங்கோட்டையனும் பொறுப்பு அமைச்சர்கள் 6 தொகுதிகளிலும் நேரில் சென்று மக்கள் குறைகளை கேட்பதாக கூறிவிட்டு கோபத்தில் மைக்கை பட்டன கீழே தட்டிவிட்டார். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? அப்போது குறுக்கிட்ட இபிஎஸ், காலியாக உள்ள அத்தனை தொகுதிகளுக்கும் பொறுப்பு அமைச்சரால் ஒரே நாளில் செல்ல முடியுமா? எம்எல்ஏக்களால் தான் செல்ல முடியும் என கூறிவிட்டு அவரும் மைக்கை சடாரென சாய்த்து விட்டார். எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா தான் அவர்கள் அந்த தொகுதியில போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்கிற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய அந்த பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. காலியாக உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என கூறிய செங்கோட்டையன், அந்த தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்தார். விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். அதனால் டென்ஷனான இபிஎஸ் விவாதம் வேறு திசையில் சென்று கொண்டிருப்பதாக ஆட்காட்டி விரலை நீட்டி பேசியதோடு ஹை பிச்சில் பேசினார். இடையில் குதிரை பேரம் என்ற வார்த்தையும் அதிமுக தரப்பில் இருந்து ஒலித்தது. இது விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாறி போகுது. வழக்கு இருக்கு. அப்போது எடப்பாடி தொகுதி தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண் வாபஸ் பெற்றது குதிரை பேரம் இல்லையா என செங்கோட்டையின் கேள்வி எழுப்ப, அருண் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, யாரும் வாபஸ் வாங்கவில்லை என இபிஎஸ் ஆவேசமாக பதிலளித்தார். எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார், அது குதிரை பேரம் இல்லையா? அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது, யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, அதன் மூலமாக அது இருக்கின்ற
தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களே, யாரும் வாபஸ் வாங்கல. அவருக்கு ஆதரவாக சில அதிமுக எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட கோபமான சபாநாயகர், இது என்ன பொதுக்கூட்டமா? ஏன் இத்தனை பேர் எழுந்து நிற்கிறீர்கள்? இபிஎஸ்க்கு பதில் உங்களை பேச வைக்கவா என கேள்வி எழுப்ப, பேச விடவில்லை என்றால் எழுந்துதான் நிற்போம் என இபிஎஸ் கத்தினார். இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது, போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இருங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. 6 எம்எல்ஏக்களின் ராஜினாமா விவகாரத்தை ஆரம்பித்து வைத்த ஆஸ்டின் அமைதியானாலும் அவை முன்னவருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்து சபாநாயகரின் எச்சரிக்கைக்கு பிறகுதான் அடங்கியது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.